அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னலில் ஜன்னதி ஸமானியத் அபுவாப், சுவனத்துக்கு 8 கதவுகள் இருக்கின்றன அப்படி என்று சொன்னார்கள். நோன்பு பிடிப்பவர்களுக்கென்று விசேடமான ஒரு கதவு, தொழுகையாளிகளுக்கென்று ஒரு கதவு, ஜகாத்துக்கென்று ஒரு கதவு, ஒவ்வொரு அமல்களுக்கும் ஒவ்வொரு கதவுகள் இருக்கின்றன. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த 8 கதவினாலும் ஒருவரால் செல்ல முடியுமா என்று கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அபூபக்கரே, நீங்கள் அந்த நபர்களில் ஒருவராக இருக்க நான் ஆசைப்படுகிறேன் அப்படி என்றாங்க. அல்லாஹு தஆலா எங்கள் அனைவருக்கும் அந்த 8 கதவினாலும் சுவனம் நுழையக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. கண்ணியமிக்க சகோதரர்களே, இன்றைய தினம் ஒரு நசீகத்தை எனக்கும் உங்களுக்குமாக சொல்லுமாறு தலைப்பொன்றை தந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முக்கியமான ஒரு செய்தி புகாரி, முஸ்லிம் போன்ற கிரந்தங்களில் வருகிறது. சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு யௌமல் கியாமா ஃபீ தில்லிஹி, 7 கூட்டம் இருக்கிறார்கள், நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய அர்ஷின் நிழல் அவர்களுக்கு கிடைக்கும். எங்களுக்கு தெரிந்த செய்திதான். ஆனால் அர்ஷ் என்கிற ஒன்று இருக்கிறது, குர்சி என்கிற ஒன்று இருக்கிறது. அர்ஷ் என்றால், குர்சி என்பது அல்லாஹ்வினுடைய பாதங்கள் வைக்கின்ற இடத்திற்குத்தான் குர்சி என்று சொல்லி சொல்றது. அர்ஷ் என்பது அல்லாஹ்வுடைய சிம்மாசனம். குர்சி தொடர்பாக ஹதீதுகளில் எப்படி வருகிறது என்றால், 7 வானம் 7 பூமி, இது இரண்டோடும் அல்லாஹ்வுடைய பாதம் வைக்கின்ற குர்சியை ஒப்பிட்டால் ஒரு திரண்ட வெளி, அதுல ஒரு வளையத்தை ஒருத்தர் தூக்கி போறார், அந்த சைஸ்ல தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. 7 வானம் 7 பூமியை விட பிரம்மாண்டமானது இறைவனின் பாதம் வைக்கின்ற இடம். அப்படி என்றால் அல்லாஹ்வுடைய சிம்மாசனம் அர்ஷ் அதை விட பிரம்மாண்டமானது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, அதுக்கு கீழே அந்த நிழல் 7 கூட்டத்துக்கு கிடைக்கும். சுப்ஹானல்லாஹ், இது சாதாரணமான செய்தி அல்ல. அல்லாஹ் இருக்கிற அந்த சிம்மாசனத்துக்கு நெருக்கமாக மறுமையில் இருக்கக்கூடிய ஒரு நிலைமை எந்த டைம்ல தெரியுமா? நாங்க சொர்க்கவாதி அல்லது நரகவாதி, அல்லாஹ் பாதுகாக்கணும், இது தீர்மானிக்கப்படுறதுக்கு முன்னாடி இந்த செய்தி நடக்கும். விசாரணை நேரம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முஸ்லிமிலே வருகிற செய்தி, சூரியன் 1 மைல் தூரத்துக்கு நெருக்கமாக கொண்டு வரப்படும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடக்கம் இந்த உலகத்தில் இறுதியாக மரணிக்கின்ற எல்லோரும் அந்த சபையில நிற்பாங்க. கொண்டு வரப்பட்டால் அவர் அமல்களுக்கு ஏற்றால் போல் வியர்வையில் தத்தளித்து கொண்டிருப்பாங்க. சிலர கரண்டை கால் வரை வியர்வை இருக்கும், சிலர முழங்கால் வரை இருக்கும், சிலருடைய இடுப்பு வரை வியர்வை இருக்கும், சிலரின் நெஞ்சு வரை இருக்கும், சிலருடைய வாய் வரை வியர்வை வந்து மூச்சு விட முடியாமல் தத்தளித்து கொண்டிருப்பாங்க. அந்த நேரத்தில் நீண்ட நேரம், அந்த டைம்ல இந்த 7 கூட்டமும் வியர்வையோடும் வெயிலோடும் எந்த சம்பந்தமும் இல்லாம நிம்மதியாக அல்லாஹ்வினுடைய அர்ஷுக்கு கீழே நிற்பாங்க, நிழலே கீழே. அப்படியான ஒரு செய்தி இது. வளமையாக நீங்க கேட்டுட்டு போற மாதிரி கடந்து போற ஒரு விஷயம் கிடையாது. கண்ணியமிக்க சகோதரர்களே, அதிலே முதலாவது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது, இமாமுன் ஆதில், நேர்மையான தலைவர். உண்மையில் ஒரு சமூகத்துல எல்லாம் பிழையா இருந்து தலைமைத்துவம் நேர்மையாக இருந்தால் எல்லாம் சரி வரும் இன்ஷா அல்லாஹ். அதுவே எல்லாம் சரியா இருந்து தலைமை தவறாக இருந்தால் எல்லாம் பழுதா போய்த்து. அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அந்த டைம்ல நேர்மையான தலைவருக்கு அர்ஷிட நிழல் கிடைக்கும். இப்ப சமூகத்துல பாருங்க, அதாவது இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, எனக்கு ஒரு துவா ஒன்று தரப்பட்டு அது ஏற்றுக்கொள்ளப்படுற துவா ஒரே ஒரு சான்ஸ் தான் உங்களுக்கு கேட்கலாம், அப்படி என்ற ஒரு வாய்ப்பு எனக்கு தரப்பட்டால் நான் முஸ்லிம் சமூகத்தின் தலைவர்களுக்காக அந்த துவாவை பயன்படுத்துவேன். ஏனண்டா அங்க சரியானா தான் எல்லாமே சீராகும் சொல்றாங்க. கண்ணியமிக்க சகோதரர்களே, இப்ப பாருங்க, எங்கட சமூகத்துல நீதம்
ரொம்ப குறைவு எங்கள்கிட்ட எல்லோருக்கிட்டையும். உதாரணமாக ஒரு செய்தியை பாருங்க. குர்ஆன்ல சூரா யூசுஃப்ல யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை கிணத்தில் வீசுவதற்கோ கொலை செய்வதற்கோ அந்த சகோதரர்கள் எடுத்து போக எப்படி கேட்குறாங்க வாப்பா கிட்ட, ஃபஅர்சில் மஅனா அஹானா, எங்கட சகோதரரை எங்களோட அனுப்பி வைங்கிறாங்க. அதுவே எங்கட சகோதரன் என்று சொல்றாங்க. அதுவே யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துற சகோதரர் பின்யாமீன் ஒரு இடத்த பொருள் கேட்டு போறாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கிட்ட. அந்த நேரத்தில் அவருடைய பையில ஒரு பாத்திரத்தை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வைக்கிறாங்க, அவரை தன்னோடு வச்சு கொள்ளணும்ங்கிறதுக்காக. அப்ப அந்த அவரை பிடித்தவுடன் அந்த செய்தியை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கிட்ட சொல்லக்க அதே சகோதரர்கள் எப்படி சொல்றாங்க தெரியுமா, இன்னபினக சரக், உங்களோட மகன் களவெடுத்துட்டார், திருடிட்டாருங்கிறாங்க. தனக்கு தேவைங்க என்ற சகோதரன்ங்கிறது, இன்னொரு இடத்துல உங்களோட மகனுங்கிறது. அதாலத் நீதம் இல்லை. இப்ப நாங்க எப்படி என்றா, எங்களுக்கு நெருக்கமான ஒருத்தருக்கு நோய்வாய்ப்பட்டா அல்லாட சோதனை நல்ல மனிதர், அல்லாட சோதனை நல்லடியார்கள், அல்லாஹ் சோதிப்பான். அப்படியே எங்களுக்கு பிடிக்காத ஒருத்தர் நோய்வாய்ப்பட்டா அவர் பார்த்த வேலைக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை. அல்லாட கலாக்கதிரில கூட அதாலத்தில் நாங்க பேசுறது நேர்மை இருக்குதானே, அது அல்லாவின் அந்த மறுமையிலே அரசின் நிழல் கிடைக்கும். எங்களுடைய பேச்சில் நேர்மை இருக்கணும். சண்டை பிடித்தாலும் நுக்ரானுல் அஷீர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மறுமையில் அதிகமான பெண்கள் நரகத்தில் இருப்பாங்க. அதுக்கு மைய காரணி கணவன் செஞ்சத்தை நிராகரிக்கிறது, நேர்மை இல்லை. சண்டை வந்தா எதுவும் செய்யலைங்கிறது. நேர்மை முக்கியமான ஒரு பகுதி. எங்களுக்கு பிடிச்ச ஒருத்தர் லொஸ்டானா அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அவர் மீண்டும் நல்லா வருவார், அவருக்கு துவா செய்யறது. பிடிக்காத ஒருத்தர் லொஸ்டானா பார்த்த வேலெல்லாம் ஹராமே, எனக்கு தெரியும் அவர் அப்படி விழுவார்னு சொல்லி இந்த மாதிரி பேசுறது. சகோதரர்களே, நேர்மை முக்கியமானது. எங்களுக்கு பிடிக்காதவர் காபிராக இருந்தாலும் முஸ்லிமாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் நேர்மை என்பது மிக மிக பிரதானமான ஒரு அம்சம். அவங்களுக்கு அர்ஷின் நிழல் கிடைக்கும். இரண்டாவது கூட்டம் வஷாபுன் நஷஅ ஃபீ இபாதத்தி ரப்பிஹ், அல்லாஹ்வை வழிபடுவதில் தன்னுடைய இளமை காலத்தை அப்படியே தியாகம் செய்தவர். முதுமையை சொல்லல, இளம் பருவத்தை சொல்லல, இளமை இளைஞராக இருக்கிற நேரம் அல்லாஹ்வை வழிபடுவதில் காலத்தை கழித்தவர், அவருக்கு அரசிட நிழல் கிடைக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. இன்றைக்குள்ள இளைஞர்கள்ல மைண்ட் செட் எப்படி, திருமணம் செய்யறதுக்கு முன்னாடி கார் ஒன்று வாங்கணும், செட்டில் ஆகிரும். 35 வயசுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஒரு இடத்துக்கு வந்துடணும். துனியாவில் இப்படி அடைவுகள் எனக்கு தேவைன்னு விரும்புகிறோம். ஆகிரத் தொடர்பா என்ன மைண்ட் செட்ல நாங்க இருக்கிறோம்? கண்ணியமிக்க இளைஞர்களே, ஒரு செய்தியை பாருங்க. துனியாவில் 60 வருஷம் வாழும், ஒரு 1000 வருஷம் வாழ்றோம் என்று வைங்களேன். மறுமையில சுவர்க்கம் அல்லது நரகம் தீர்மானிக்கப்பட்ட அல்லாஹ் தந்ததுக்கு பிறகு அதுல நாட்களின் எண்ணிக்கை என்ன? முடிவே இல்லை. அதுக்கு பிறகு ஒரு நாளே கிடையாது, முடிவில்லை. அதனோடு இந்த துனியாவில் ஒருத்தர் 1000 வருடம் வாழ்றாரு வைங்க. 1000 வருடத்தை மறுமையோடு ஒப்பிடுங்கள், 0, 0. 1000 வருடம் வாழ்ந்தாலும் 0, 0. அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இந்த துனியா அல்லாஹ் கிட்ட எப்படி இருக்குமெண்டா, ஒருத்தர் கடலில் தண்டை இந்த சுட்டு வரல கடலுக்குள்ள தூக்கி போறாரு, அள்ளவும் இல்லை, இப்படி நினைக்கிறாரு. அவர் திரும்பி எடுத்து பார்க்கட்டும் கையில் எவ்வளவு தண்ணி வரும். அது மாதிரி தான் அல்லாஹ்விடத்தில் இந்த துனியா, கடல் தான் ஆகிறது. அப்படி என்னாங்க இந்த துனியாவில் இளம் பருவத்தை நாங்க பயன்படுத்தணும் என்று நினைக்கிறோம், தவறே கிடையாது. அதை விட முக்கியத்துவம் கொடுக்கணும், அரசினுடைய நிழல் கிடைக்கும். நாங்க இந்த பருவத்தை இபாதத்தில் கழித்தல் என்பது முக்கியமான ஒரு செய்தியாக இருக்குது. இந்த பருவம் இபாதத்தில் ஒரு 13, 15, 17, 19, 21, 25 ஒருத்தர் இபாதத்தில் கழிக்கணும் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்கன்னா, இதுல பெரும் பங்கு யாருக்கு இருக்குது? பெற்றோர்களுக்கு இருக்குது. இல்லையா?
வயதானத்துக்கு பிறகு ஒரு நோய்வாய்ப்படக்க அவர் சம்பாதிச்சு ஒரு இடத்துக்கு வரக்க ஹஜ்ஜிக்கு போகணும், உம்ராவுக்கு போகணும், எனக்கு வயசாகுது என்ற ஃபீலிங் கொண்டு வரும். இந்த பருவத்தில் அல்லாஹ்வை பற்றிய சிந்தனை வரணுமெண்டா அதுக்கு அத்திவாரமிடணும் பெற்றோர்களுக்கு பெரிய ஒரு பொறுப்பு இருக்குது. இன்றைக்கு என்னென்றால் கண்ணியமிக்க சகோதரர்களை யாரும் தவறாக நினைச்சிடக்கூடாது. நாங்கள் எல்லோரும் உட்பட இன்றைய நிலைமை என்னண்டா பிள்ளைகளுக்காக உழைக்கிறோம், நல்ல விஷயம். ஆனால் பிள்ளைகளையே ஒரு சொத்தாக மாத்துறதுக்கு நினைக்கிறது. நான் மௌத்தானா என்ற தரஜா உயர்ந்துக்கே போகும். நோன்பு பிடிச்சது, தொழுதது, ஹஜ்ஜி செஞ்சது எல்லாம் நின்றுடும். ஆனால் தரஜா உயரும். அல்லாஹ் கிட்ட நம்ம கேட்போம், யா அல்லாஹ் என்ற அமல் எல்லாமே நின்றுட்டு, ஆனால் தரஜா உயர்ந்துக்கு போகுது. பதில் சொல்லப்படும், உங்களுடைய நிரந்தர சொத்து உங்களோட பிள்ளைகள் அமல் செய்யறாங்க, நீங்க பயிற்றுவிச்சு விட்டது. அந்த சொத்தை உருவாக்கணும், எங்களுடைய பிள்ளைகளை எங்களுடைய சொத்தாக மாற்றணும். அது ஒரு முஸ்லிம் பெற்றோரின் முக்கியமான பணி சகோதரர்களே. ஒரு 50 கோடியோட இந்த பிள்ளையை விட்டுட்டு போறது நல்ல விஷயம். அதை விட நல்ல விஷயம் தீண்ட சூழலில் அவர்களை விட்டுட்டு போறது. இன்றைக்கு எங்களுக்கும் அவர்களுக்குமா அந்த இப்ப உதாரணமா இந்த தலைமுறையை கையாள்றதே கஷ்டமான ஒரு விஷயம். ஒரு 20 வருஷம் முன்னாடி பெற்றோர்களாக இருந்தவர்கள் இலகுவாக பிள்ளைகள் வளர்த்தார்கள். இன்றைக்கு ரொம்ப கஷ்டம். இந்த தலைமுறை தாடி வைக்கிறது சுன்னா, நபி வழி வச்சிருக்கிறோம். முந்தி தாடி வைக்கிறது எப்படி இருந்துச்சு? தாடி வச்சால் பழைய காலத்துல ஒரு தோல்வியின் அடையாளமாக தாடியை பார்ப்பாங்க. ஜேசுதாஸ் தாடி எம்பாங்க, தோல்வியின் அடையாளமாக சொல்லுவாங்க. யாராவது தாடி வச்சிருந்தா ஏன் அப்பா தாடி வச்சிருக்கிறாய் என்று பெரியாக்கள் கேட்பாங்க. இன்றைய தலைமுறை திருமணம் செய்கிற பொழுதே தாடியோட வந்திருக்கிறாங்க. ஒரே தாடி தான், அவங்களோட மைண்ட் செட் மாறி இருக்குது. இன்றைக்கு அதை ஸ்டைலா பார்க்கறாங்க. நாங்க வச்சிருக்கிறோம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாண்டத்துக்கு. இந்த தலைமுறையை கையாள்றதுக்கு பெற்றோர்களும் அப்டேட் ஆகணும், நாங்களும் அப்டேட் ஆகணும். அப்படி இல்லாத பொழுது இப்ப பாருங்க, மக்காவில் மதீனாவில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட மொத்த சஹாபாக்கள் எண்ணிக்கை கிட்டத்தட்ட 1,24,000 பேர். இதுல மக்காவிலையும் மதீனாவிலையும் வாழ்ந்து மௌத்தானாக்கள் 10,000 பேர் தான். மீதி 1,14,000 பேரும் மக்கா மதீனாவுக்கு வெளியில தான் நல்லடக்கம் செய்யப்பட்டாங்க. இத்தனைக்கும் மக்கா மதீனாவில் தொழுவது எத்தனை மடங்கு சிறந்தது. ரசூலுல்லாஹ்வோட மௌத்தை பார்த்து கிரிக்கணும்ங்கிறது எவ்வளவு விருப்பமாக இருந்திருக்கும். அதை தாண்டியும் அவர்கள் வெளியில போனண்டா என்ன காரணம்? இந்த தீனை அடுத்தவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும், அதுக்காகத்தான் போனாங்க. இந்த தீன பெருமதி அப்படி உணர்ந்தாங்க. எங்களோட பிள்ளைகளுக்கு இந்த தீனை சேர்க்கிறதுக்கு கொஞ்சம் நேரத்தை செலவழிக்க இயலாம தானே இருக்குது. பிஸி பிஸி பிஸி. பிள்ளைகளோடு எங்களுடைய நேரத்தை அன்பாக பண்பாக ஒரு நட்பு ரீதியான ஆன்மீக தொடர்பை இறுக்கமாக வைத்துக் கொண்டால் இன்ஷா அல்லாஹ் இந்த பாக்கியம் எங்களுடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கும். எந்த பாக்கியம்? இளம் பருவத்தில் அல்லாவை வழிபடுகின்ற இளைஞர்கள் மறுமையிலே என்ற புள்ள இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய அர்ஷின் நிழலிலே இருப்பான். அதுக்கு பெற்றோர்களும் நிறைய தியாகம் செய்ய வேண்டி இருக்குது. மூன்றாவது ஒரு சாரார் ஒரு ரஜுலுன், அதாவது தனிமையில் இருந்து அல்லாவை நினைத்து கண்ணீர் வடித்தவர். இதுல உண்மையிலே இது ஒரு இஹ்லாஸோடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். தனிமையில இருந்து அல்லாவை நினைச்சு கண்ணீர் வடிச்சார்கள். முன் சென்ற நல்லடியார்கள் சொல்லுவாங்க, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபியா, பிரயோஜனமான அறிவை கேட்கிறோம். வ கல்பன் ஹாஷிஆ, உன்னை பயப்படக்கூடிய உள்ளத்தை கேட்கிறோம். வ ஐனன் மின் ஹஷியத்திக தாமிஆ, உன்னை நினைத்து பயந்து அழக்கூடிய கண்களை கேட்கிறோம் யா அல்லாஹ். சகோதரர்களை, எப்பயாவது அல்லாஹ்வை நினைச்சு அழுதிருக்கிறோமா? பயத்தாலையும் அந்த அழுக வரும், அல்லாஹ்வுல இருக்கிற அன்பாலையும் அந்த அழுக வரும். நான் அனாதையா இருந்தேன், அல்லாஹ் இப்ப என்ன நல்லா வச்சிருக்கிறான், நான் நினைச்சு கூட பார்க்கல. அப்படி நினைக்கிற பொழுது என் உம்மா என் வாப்பாவை நினைக்க எனக்கு அழுக வருது. நிச்சயமா அழுது இருப்போம். எப்பயாவது என் ரப்ப நினைச்சு அழுது இருக்கிறோமா சகோதரர்களே? என் தந்தை என் தாயை விட பல 100 மடங்கு என் மீது இறக்கப்பட்டவன்,
அவனை நினைச்சு நாங்க அழுதிருக்கிறோமா? அப்படி அழுதிருந்தால் அந்த கண்ணீர் நாளை மறுமையிலே எந்த நிழலும் இல்லாத நேரத்தில் அல்லாஹ்வுடைய அர்ஷின் நிழலை கொண்டாந்து சேர்க்கும். நான் அழுகிறது என் வைஃபுக்கு தெரியாது, என் பிள்ளைகளுக்கு தெரியாது, என் சகோதரங்களுக்கு தெரியாது, என் ரப்ப நினைச்சு அழுகிறேன். அது பயத்தாலும் வரலாம், அல்லாஹ்வின் மீது கொண்ட அன்பினாலும் வரலாம். சகோதரர்களே, மன் அஹப்ப லிகா அல்லாஹ் அஹப்ப அல்லாஹு லிகாஹு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இறுக்கமான நபி தோழர் என்று நமக்கு தெரியும். கோபம் அவசரமாக வரும். அவர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கலீஃபாவாக நியமித்தவுடன் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, ஒரு இறுக்கமான மனிதரையா கலீஃபாவாக நியமிக்கிறீர்கள் என்று. ஆனா அவர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, அவரை கண்களில் நான் பார்த்திருக்கிறேன், அல்லாஹ்வை நினைத்து நினைத்து அழுததினால் ஒரு கருத்த கோடி இருந்ததை நான் பார்த்திருக்கிறேன் அப்படிங்கிறார். இறுக்கமானவர், இலகுவாக அழுகை வராது. ஆனால் அல்லாஹ் என்று சொன்னவுடன் அந்த உள்ளங்கள் அப்படியே உருகிவிடும். சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அப்படியான கல்பாக எங்கட கல்பாக்கணும். அல்லாஹ்வை நினைச்சு தனிமையில் இருந்து அழக்கூடியவர்களாக நாங்க மாறணும். ஒரு மறுமையில சக்கராத் டைம்ல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எங்கட சக்கராத் நேரத்துல ஒரு அடியான அல்லாஹ் சந்திக்க விரும்புவான். யார் தெரியுமா? யார் தெரியுமா? அவர் மௌத்த விரும்புவாராம். சக்கராத் டைம்ல என் ரப்ப நான் சந்திக்க தயார், யா அல்லாஹ் என் உயிரை கைப்பற்று என்று மௌத்த விரும்புவார். நாங்க யாரும் மலக்குல் மௌத்த பார்க்கல, ஆனா வல்லாஹி சக்கராத்துல பார்ப்போம். மலக்கு அப்படி கண்ணால பார்ப்போம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நல்ல மனிதராக வாழ்ந்திருந்தால் மலக்குல் மௌத் வருவார். அவரை பார்த்தவுடன் எனக்கு நல்லது நடக்க போகிறது என்பதை சக்கராத்தில் இருப்பவர் புரிந்து விடுவார். அல்லாஹ்விடத்தில், யா அல்லாஹ் உன்னை சந்திக்க நான் தயார், மௌத்த விரும்புவார். அப்படியான சக்கராத்தாக எங்கட சக்கராத்தை அல்லாஹ் ஆக்கணும். அல்லாஹ்வை நினைச்சு தனிமையில அழுங்க. துனியாவை நினைச்சு எத்தனோ சந்தர்ப்பங்கள் அழுதிருப்போம், நோயை நினைச்சு அழுதிருப்போம், தாய் தகப்பனை நினைச்சு அழுதிருப்போம். ரப்பை நினைத்து அழுவது என்பது பெருமதியான ஒரு வணக்கம். நான்காவது ஒரு விடயம், வரஜுலுன் கல்புஹு முஅல்லகும் ஃபில் மசாஜித். ஒரு அடியான் எந்த நேரமும் அவருடைய கல்பு பள்ளியோடு சம்பந்தப்பட்டது. அல்லக என்றா கொழுவி வைக்கிறதுக்கு சொல்றது அரபால. அவருடைய உள்ளம் பள்ளியில் கொழுவப்பட்டது. கல்பு எங்க இருக்கும்? பள்ளியில இருக்கும். வீட்டை போனாலும் உள்ளம் பள்ளியிலான் இருக்கும். பிசினஸுக்கு போனாலும் உள்ளம் பள்ளியிலான் இருக்கும். கிரவுண்டுக்கு போனாலும் உள்ளம் பள்ளியிலான் இருக்கும். ட்ரிப் போனாலும் கல்பு பள்ளியிலான் இருக்கும். அப்ப அவர் பிசினஸ் பிஸியில தொழுகையை மறக்க மாட்டார், விளையாட்டு ருசியில தொழுகையை மறக்க மாட்டார். இளைஞர்களை நல்லா புரிஞ்சு கொள்ளணும். ட்ரிப்ல இன்ட்ரெஸ்ட்ல தொழுகையை மறக்க மாட்டார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எந்த நேரமும் பள்ளியில் அவருடைய கல்பு இணைந்திருக்கும். நாங்க ஒரு ஆபீஸ்ல வேலை செய்யறோம், 8 மணிக்கு வேலைக்கு போகணும். 8:05 ஆனால் ஒரு பதட்டம் வருது, பயம் வருது. பொஸ் வந்திருப்பாங்களோ என்ற அந்த உணர்வோட உள்ளுக்கு போறோம். அல்லது ஃப்ளைட்டுக்கு போகணும், கொஞ்சம் டிலே ஆகிட்டு மிஸ் ஆக போகுது, ஒரு பதட்டமும் டிரைவிங் செய்யக்கலாம் தடுமாற்றங்களும் இருக்கும். அதே நாங்க ஜமாத்து தவறி, அல்லாஹ் சொல்றான், வெற்றியின் பால் விரைந்து வாருங்கள், ரொம்ப அழைக்கிறான், அல்லாஹ் மிகப்பெரியவன் என்று அதான் சத்தம் கேட்குது. ஜமாத்து மிஸ் ஆகிட்டு அதே உணர்வோடு பள்ளிக்குள்ள வர்றமா? துனியா விஷயங்கள் தவறி போகின்ற பொழுது பதட்டத்தை உணர்ற, பயம் தெரியுது, ஒரு உணர்வு வருது. ரப்பிட விஷயத்துல, பள்ளி வாயல் விஷயத்துல COVID-19 வந்துச்சு, பள்ளி வாயல்கள் மூடப்பட்டுச்சு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கல்பு பள்ளியில தொங்கப்பட்டிருக்கும். அந்த டைம்ல அந்த உணர்வு, அந்த வலியை எத்தனை பேர் நாங்க உணர்ந்தோம் சகோதரர்களே? யார் யாருடைய கல்புகள் பள்ளிகளோடு நெருக்கமாக இருக்கிறதோ, போன்ல நீங்க எந்த கட்டத்திலையும் இருக்கலாம், வாட்ஸ்அப் குரூப்ல வேகமான ஒரு கலந்துரையாடல் போகலாம், அல்லது ஒரு பொழுதுபோக்கு அம்சங்களை கலந்திருக்கலாம். எந்த நிலைமையாக இருந்தாலும் அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிகப்பெரியவன் என்ற சத்தம் கேட்டாயா, அல்லாஹ் உனக்கு பிறகுதான் மற்ற எல்லாமே, உண்ட பள்ளிக்கு நான் உடனே சமூகம் தருகிறேன். அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிகப்பெரியவன், மற்ற எல்லாமே முதுகுக்கு பின்னாடிதான் என்கிற உணர்வு வரணும் சகோதரர்களே.
கண்ணியமிக்க சகோதரர்களே, எங்களுடைய கல்புகள் அல்லாஹ்வோடு இருக்கிற நேரத்தில் நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய அர்ஷின் நிழல் கிடைக்கும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே போன்று அல்லாஹ்வுக்காக இணைந்து அல்லாஹ்வுக்காக பிரிந்தவர்கள், அல்லாஹ்வுக்காகவே இணைந்தது, சொந்த மண்டத்துக்காக அல்ல, அவரோட சேர்ந்தா எனக்கு நிறைய லாபம் இருக்குங்கிறதுக்காக அல்ல, அல்லது துனியா ரீதியான நன்மைகள் இருக்குங்கிறதுக்காக அல்ல, இவரோட சேர்ந்தா அல்லாஹ்வோட நெருக்கமாகலாம், அவர் ரப்புக்கு நெருக்கமானவர், இறைவனோடு நெருக்கமாகலாம் என்பதற்காக இணைதல். இரு நண்பர்கள், அவர்கள் அர்ஷின் நிழல் கிடைக்கும். அது மௌத்தானாக்களா கூட இருக்கலாம். ரசூலுல்லாஹ்வை நாங்க நேசிக்கிறோம், ஏன்? அல்லாஹ்வுக்காக. சஹாபாக்களை நேசிக்கிறோம், ஏன்? அல்லாஹ்வுக்காக. உலமாக்களை நேசிக்கிறோம், ஏன்? அல்லாஹ்வுக்காக. எப்பொழுதும் நட்பு என்பது முக்கியமானது. இளைஞர்களை முக்கியமாக குர்ஆன் அல்லாஹ் சொன்னான், நாளை மறுமையில் நரகவாதிகள் அங்கலாய்த்துக் கொள்ளுவார்கள், கஷ்டப்படுவார்கள், அல்லாஹ்விடம் கெஞ்சுவார்கள், எங்களுக்கு ஒரு நல்ல நண்பர்கள் இருந்திருக்க கூடாதா? எனவே நல்ல நட்புகள் என்பது யாரென்றால், அந்த நண்பருக்கு முன்னாடி நீங்கள் பாவம் செய்யறதுக்கு வெட்கப்படுவீங்க. அதான் நல்ல நட்பு. அல்லாஹ்வை பயப்படுற நட்பு, அல்லாஹ்வுக்காக இணைந்த நட்பண்டா, அவருக்கு முன்னாடி நீங்க சுற்றுலா சென்றாலும், வெளிப்பயணம் சென்றாலும், ஊரில் இருந்தாலும் அவருக்கு முன்னாடி பாவம் செய்யறது உங்களுக்கு கூச்சமா இருக்கும். அப்படியா இருக்கு இன்றைக்கு நட்பு வட்டம். கெட்ட நட்பு யார் என்றால், அவருக்கு முன்னாடி நன்மை செய்யறது உங்களுக்கு வெக்கமா இருக்கும். இன்றைய நட்புகள் கெட்ட நட்புகள் தான் அதிகமாக இருக்குது. சேர்ந்தா, குரூப் சேர்ந்தா பாவங்கள் தான் அதிகமாக நடைபெறுகின்றன. அர்ஷின் நிழல் கிடைக்கவே கிடைக்காது. அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ்வை பயப்படக்கூடிய நட்புகளை உருவாக்குங்கள். அது இளப்பருவமாக இருக்கட்டும், வயோதிப பருவமாகட்டும், அது பெரிய ஒரு பாக்கியம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதே போன்று வலது கரத்திற்கு இடது கரத்திற்கு தெரியாமல் ரகசியமாக தர்மம் செய்தவர்கள், தர்மங்கள் ரகசியமாக செய்கிற பொழுது அதுக்கு பெரிய ஒரு சக்தி இருக்குது. சில நேரங்களில் தேவைப்பட்டால் பகிரங்கப்படுத்துவதில் அனுமதி உண்டு. ஆனால் ரகசிய சதகாக்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய குடும்பத்தில் அலி இப்னு ஹுசைன் ஜைனுல் ஆபிதீன் என்கிற ஒருத்தர் இருக்கிறார். பெரும் வசதிக்காரர். அவர் மௌத்தாகிறார். அவரை குளிப்பாட்ட ரெடி ஆகிறாங்க. அவருடைய முதுகுல பொதி சுமந்த அடையாளங்கள் இருக்குது. வசதி படைச்சால் அப்படி மாக்கு வர்றதுக்கு சான்ஸே இல்லை. ஆச்சரியமா இருக்குது. என்னன்னு பார்த்தால், மதீனாவில் கிட்டத்தட்ட 100 குடும்பங்களுக்கு இரவு நேரத்தில் ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கான உணவு தேவைகளை பூர்த்தி செய்திருக்கிறார். யாருக்கும் தெரியாது. வரலாற்று குறிப்புகள் வருகின்றன. ரகசிய தர்மங்கள், ஒரு தர்மமாவது ரகசியமா செய்யுங்க. உங்களோட வைஃபுக்கும் தெரியக்கூடாது, பிள்ளைகளுக்கும் தெரியக்கூடாது. எவர் உங்களுக்கும் உங்களுடைய ரப்புக்கும் மாத்திரம் தெரிந்ததாக ஒரு தர்மத்தை தொடர்ந்து செய்து வாருங்கள். நிச்சயமாக நாளை மறுமையிலே அந்த தர்மம் அர்ஷின் நிழலை எங்களுக்கு பெற்றுத்தரும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இறுதியான ஒரு அம்சம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வரஜுலுன் தலபத்து இம்ரஅ ذات மன்சிப் வஜமால். ஒரு மனிதர், அழகான அந்தஸ்துள்ள ஒரு பெண் பாவத்தின் பால் அழைக்கிறாள். பிஸ்னஸ் சமூகம், சைனா போர்ட், பயணங்கள் நிறைய போகிறோம், சுற்றுலாக்கள் செல்றோம், இளம் சந்ததியினர் பிஸ்னஸில் போகிறாங்க, அல்லாஹ் பரக்கத் செய்யணும். ஆனால் இந்த பாவத்தில் இருந்து எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இளைஞர். வகல்லகத்தில் அபுவாப், ஒரு உயர்ந்த அந்தஸ்தில் உள்ள பெண் பாவத்தின் பால் அழைக்கிறாள். கதவை மூடிவிட்டாள். மூடிவிட்டு அவளாக பிடித்து இழுக்கிறாள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நல்லா புரிஞ்சு கொள்ளணும், உலகத்தில் இதைவிட வாய்ப்பு அந்த பாவத்தை செய்வதற்கு வேறு யாருக்கும் கிடைக்காது. ஏன்? முதலாவது, இந்த பாவங்கள் ஒரு ஆண் பெண்ணை அழைப்பதுதான் வளமை. இங்கு ஒரு பெண் ஆணை அழைக்கிறாள். பாவத்துக்கான சாத்தியம் கூட. இரண்டாவது, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இளைஞராக இருக்கிறார்.
அந்த பாவத்தின் ஈர்ப்பு அதிகமாக உள்ள பருவம். இரண்டாவது. மூன்றாவது, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அது சொந்த ஊர் கிடையாது. அவர் உறவுகள், நட்பு வட்டங்கள், தெரிந்தவர்கள் யாரும் இல்லை. அவர் மாட்டினா கூட பெரிதாக அவமானம் அவருக்கு கிடைக்க போறல்ல. தெரிந்தவர்கள் யாரும் இல்லை, தெரியாத ஊர் தானே. மூன்று. நான்காவது, நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ட்ட சந்தேகமும் வராது. அந்த வீட்டிலேயே வாழ்றாரு, வந்து வந்து போறவர் இல்லை, சந்தேகமும் வராது. இப்படியான நிறைய சூழல்கள், அதே போன்று உச்சகட்ட பாதுகாப்பான சூழல் அழைக்கப்படுது. கதவுகள் மூடப்பட்டாச்சு, யார கண்ணும் தெரியறதுக்கான வாய்ப்பும் இல்லை. ஆறாவது, அழைத்த பெண்மணி அழகானவள், அந்தஸ்துள்ளவள், பெரும் குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அப்படி இருந்தும் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்றாங்க, கால ரப்பி அஸ்ஸிஜ்னு அஹப்பு இலைய மிம்மா யதஊனனி இலை. யா அல்லாஹ், இவர்கள் அழைக்கின்ற இந்த பாவத்தை விட ஜெயிலில் இருப்பது எனக்கு விருப்பமானது யா அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். இளைஞர்களே, உங்களுக்கு ஹலாலான வழிகளில் அல்லாஹு தஆலா அனுமதிகளை திறக்கிறார். ஒரு திருமணம், 2 திருமணம், 3 திருமணம், 4 திருமணம் அனுமதிகள் உண்டு. ஹராமான வழிகளில் இவைகளை தேடாதீர்கள். நாளை மறுமையில் பெரும் நஷ்டவாளிகளாக நாங்கள் மாறிவிடுவோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பரக்கத்து நீங்கும், ஃபித்னா கூடும், லைஃப்ல ஒரு சந்தோஷம் இருக்காது. ஒரு பெரும் ஒரு பாவம் ஜினா, விபச்சாரம். எனவே கண்ணியமிக்க சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, இவ்வளவு ஒரு பாவத்தின் பால் அழகான அந்தஸ்துள்ள ஒரு பெண் அழைக்கிறான், எல்லா சான்ஸும் உங்களுக்கு இருக்குது. அந்த நேரத்தில் நான் அல்லாஹ்வை பயப்படுகிறேன் என்று சொல்கிற இளைஞன், ஒரு ஆண் மகன், அல்லாஹ்வை பயப்படுகிறேன். சுப்ஹானல்லாஹ். நான் துனியாவை பயப்படலை, யார பார்வையும் தெரிந்திரும் என்று பயப்படலை, வேற எதுக்கும் பயப்படலை. என்ற ரப் பார்த்து கொண்டிருக்கிறான். ஒரு பாவத்தை ரூம்ல செஞ்சுட்டு இருக்கிறோம். வீட்டில் வளர்க்கிற ஒரு பூனை வருது, டோர்ல ஒரு தட்டொண்டு தட்டுது. நமக்கு பூனையா மனிதரான்னு தெரியல, எவ்வளவு பதறி போய் டென்ஷன் ஆகி வெளியே வருவோம். ஒரு பூனைக்கு பயப்படுறோம் சகோதரர்களே. ரப்புடைய பார்வை, என்ன படைச்ச ரப்பு, எங்களை படைத்த ரப்புடைய பார்வை எல்லா இடங்களிலும் எங்களை சூழ்ந்திருக்கிறது. அவனுக்கு முன்னாடி முதலாவது வெட்கம் வரணும். என்ற ரப் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்கிற வெட்கம் வர வேண்டும். அல்லாஹ்வுடைய பார்வையில் ஒரு பயம், வெட்கம் எங்களுக்கு வர வேண்டும். எல்லாம் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா மறுமையிலே அரசினுடைய நிழல் கிடைக்கக்கூடியவர்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. எல்லா சூழ்நிலைகளிலும் அவனை பயந்து வாழக்கூடியவர்களாக, உணர்ச்சிகள் உணர்வுகளை தாண்டி அல்லாஹ்வுடைய எண்ணங்களோடு வாழக்கூடியவர்களாக எல்லாம் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.